இன்று நாம் குடும்பத்தை எவ்வாறு சேர்ந்து நடக்கின்றோம்? நாம் சேர்ந்து நடக்கக்கூடிய முறை என்ன? எங்களோடு சேர்ந்தால் நாங்க சேருவோம், எங்களை கூப்பிட்டா நாங்க கூப்பிடுவோம், எங்கட வீட்டுக்கு வந்தா நாங்க அவங்களோட வீட்டுக்கு போவோம், அப்படி இல்லாட்டி நாங்க போக மாட்டோம். அதுதான் எங்கட பாலிசி. இது எல்லாத்தையும் பாலிசி பொதுவா. ஆனா இஸ்லாம் காட்டி தரக்கூடிய பாலிசி அதல்ல. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களோட சேர்ந்து நடக்காட்டி அவங்களோட நாங்க சேர்ந்து நடக்கணும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு காட்டி தருகின்றது. எங்கட லிஸ்ட் எப்படின்னு சொன்னா, எங்களுக்கு யார் கல்யாணத்துக்கு சொன்னோம் அவங்களுக்கு தான் எங்கட வீட்டு கல்யாணத்துக்கு சொல்றேன். அப்படி இல்லாட்டி அந்த லிஸ்ட்ல இருந்து நாங்க வெட்டிடுவோம். இதான் பொதுவாக நடைமுறை. ஆனா அல்லாஹ் தஆலாவை முதன்மைப்படுத்தி யார் குடும்பத்தை சேர்ந்து நடக்கின்றார்களோ அவர்கள் பிரதியுபகாரமா செய்யக்கூடியவர்கள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸல் வாசிலு பில் முகாஃபி, பிரதியுபகாரமாக குடும்பத்தை சேர்ந்து நடக்கக்கூடிய உண்மையான குடும்பத்தை சேர்ந்து நடக்கக்கூடிய நல்ல. அவன் வந்தா தான் நான் வருவேன் போவேன், அவன் எனக்கு என்னை அழைத்தா தான் நான் அவன் அழைப்பேன் என்று இருப்பது உண்மையான முறையிலே குடும்பத்தை சேர்ந்து நடப்பதல்ல. லாக்கின்னல் வாசில இதா குத்திஅத் ரஹிமுஹு வஸலஹா, யார் உண்மையான அந்த குடும்பத்தை சேர்ந்து நடக்கக்கூடியவன் யார் என்றால், அவனுடைய உறவு துண்டிக்கப்பட்டாலும் யாராவது துண்டித்து நடந்தாலும் அவனோடு இவன் சேர்ந்து நடப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவாயிருக்கின்றது. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன்னல்லாதோர் வணங்கப்படுவதை வெறுப்பவன். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை துயர்ந்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈங்கள் மற்றும் அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் உண்டாவதாக. அல்லாஹுடைய இல்லத்திலே ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலில் ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலம் எவற்றையெல்லாம் நமக்கு ஏவி இருக்கின்றானோ
அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் இவற்றையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்து ஹராமாக்கி இருக்கின்றானோ அவற்றை நமது வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் வசியச் செய்தவனாக உபதேசம் செய்தவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு அம்சமாகிய பரக்கத் என்ற ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளமாக வேண்டுமென்றால், அவனுடைய வாழ்க்கை சுபீட்சமாக அமைய வேண்டுமென்றால், அல்லாஹுடைய பரக்கத், அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய நிஅமத்கள் மனிதனுக்கு வர வேண்டியிருக்கின்றது. ஒரு மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே அவன் அதிகமாக பணத்தை சம்பாதிக்கலாம், அதிகமான சொத்து செல்வங்களோடு அவன் வாழலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பரக்கத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் தஆலா அருளக்கூடிய அந்த அபிவிருத்தி அவனுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை துர்ப்பாக்கியமான வாழ்க்கையாக மாறிவிடுகின்றது. எனவே ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் அல்லாஹ் தஆலா அருளக்கூடிய பரக்கத் என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சஹாபாக்களுக்கு துஆ செய்யக்கூடிய நேரங்கள் எல்லாம் அதிகமாகவே இந்த பரக்கத்தை கொண்டு துஆ கேட்பார்கள். திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்திலும் தான், ஒருவருடைய உணவை சாப்பிடக்கூடிய நேரத்திலும் தான், ஒருவரை பொதுவாக சந்திக்கக்கூடிய நேரத்திலும் தான், எல்லா நேரங்களிலும் மற்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்ய வேண்டும் என்ற ஒரு துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக கேட்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எமது சலஃபு சாலிஹீன்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் வாழ்ந்த காலம் கொஞ்சமான காலம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா அபிவிருத்தி செய்தான். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொற்பமான காலம் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் எழுதிய கிதாபுகள், நூல்களை நாம் சிந்திக்கக்கூடிய நேரத்திலே அதனை முழுமையாக வாசிப்பதற்கே நமக்கு நேரம் கிடையாது. இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் சொற்பமான காலம் வாழ்ந்தார்கள். அவர்கள் எழுதிய ஆய்வு செய்து எழுதிய நூல்களை பார்க்கும்போது நாம் ஒவ்வொரு நாளும் அந்த நூல்களை வாசித்தாலும் எமது வாழ்க்கையிலே அதை வாசித்து முடிக்க முடியாது. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் போன்ற இமாம்கள் எழுதிய நூல்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் 200-300 வருடங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவு அவ்வளவு அதிகமாக எழுதியிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்தான். அவர்களுடைய நேரத்திலே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்தான். அவர்களுடைய வீடுகளிலே பரக்கத் செய்தான். அவர்களுடைய பணங்களிலே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்தான். அப்படி என்ற அர்த்தம் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது என்பதல்ல. அவர்களுக்கு சொற்பமாக கிடைத்தாலும் கொஞ்சமாக கிடைத்தாலும் அந்த நேரத்திலே, பணத்திலே, சொத்திலே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்தான். கொஞ்சத்திலும் மிச்சத்தை செய்யக்கூடிய ஒரு பரக்கத், அபிவிருத்தி அவர்களுக்கு ஏற்பட்டது. இதனை நாங்கள் பொதுவாக பார்க்கக்கூடிய நேரத்திலே இது எதன் மூலமாக ஏற்படுகின்றது, வாழ்க்கையிலே பரக்கத் என்பது எதன் மூலமாக ஏற்படுகின்றது என்று நாங்கள் பார்த்தா, பொதுவாக ஒரு மனிதன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அமல் இபாதத்துகளிலே சரியாக நடக்கும்போது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்கிறான்.
அதே நேரத்திலே ஒரு மனிதன் பாவங்களிலே ஈடுபடும் போது, அல்லாஹ்வுக்கு மாறி செய்யும் போது, அல்லாஹ் தஆலா அவனுடைய வாழ்க்கையிலே அந்த சந்தோஷத்தை எடுத்து விடுகிறான், பரக்கத்தை எடுத்து விடுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பார்க்கின்றோம் சிலரிடத்திலே நிறைய பணம் இருக்கின்றது, ஆனால் அவர்களுடைய நோய்களுக்கே அதனை செலவழித்து முடிக்கின்றார்கள். இன்னும் சிலரிடத்திலே மாளிகை இருக்கின்றது, ஆனால் அவர்களுக்கு வீட்டிலே நிம்மதி சந்தோஷம் கிடையாது. இப்படியா அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வகையிலே சோதித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பரக்கத்துக்கான காரணங்களை சொல்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளமாகக்கூடிய காரணிகள் பலதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் தக்வா, அல்லாஹ்வை பயந்து நடப்பது. எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து வாழ்வது என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அல்லாஹ் தஆலா வாக்காக சொல்லியிருக்கிறான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. யார் அல்லாஹ் தஆலாவை உரிய முறையில் பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மஹ்ரஜை ஏற்படுத்துகிறான். மஹ்ரஜ் என்ற விடிவு, பிரச்சனைகள் இருந்து வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்கிறான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அவன் நினையாத புறத்திலே அல்லாஹ் தஆலா அவனுக்கு ரிஸ்கை அளிக்கிறான். ரிஸ்க் என்றால் உணவு மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் ரிஸ்க். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் ரிஸ்க். அதே போன்று ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பண வசதிகள், பொருளாதாரங்கள் ரிஸ்க். அதே போன்று ஒரு மனிதனுக்கு நோயற்ற வாழ்க்கை கிடைக்கின்றது என்றால் அது ரிஸ்க். இப்படியாக அல்லாஹ் தஆலா அருளக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் ரிஸ்காக இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா அவன் நினையாத புறத்திலே அவனுக்கு ரிஸ்க் அளிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா தக்வா, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்குரிய ஒரு பரிசாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வலோ அன்ன அஹ்லல் குரா ஆமனு, அந்த கிராமவாசிகள் ஈமான் கொண்டு வத்தகூ, அல்லாஹ்வை பயந்து நடந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்ல், அவர்களுக்கு நாங்கள் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துகளை நாங்கள் திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான். அதே போன்று யார் பாவங்களிலிருந்து மீட்சி பெற்று அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்க்கையிலே அபிவிருத்தியை ஏற்படுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லஸிமல் இஸ்திக்பார், யார் பாவ மன்னிப்பை பற்றி பிடிக்கின்றார்களோ, பாவங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ மின் குல்லி லீகின் மக்ரஜா வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா கவலையிலிருந்தும் ஒரு விடிவை கொடுப்பான். அதே போன்று நெருக்கடியிலிருந்து வெளிவரக்கூடிய வழிகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் நினையாத புறத்திலே அவனுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை அளிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எப்பொழுதும் ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயந்து நடப்பது, அவனுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கலாம், வணக்க வழிபாடுகளில் இருக்கலாம், எல்லா அம்சங்களிலும் ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா அவனுடைய வாழ்க்கையிலே அபிவிருத்தியை ஏற்படுத்துகிறான், பரக்கத்தை ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சுபீட்சம் வருவதற்குரிய காரணங்களிலே மிக முக்கியமான ஒன்று குடும்பத்தை சேர்ந்து நடப்பது. குடும்பத்தை சேர்ந்து நடப்பது, இனபந்துக்களை சேர்ந்து நடப்பது என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பரக்கத் ஏற்படுவதற்கான காரணமாக அல்லாஹும் அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
யார் அவனுடைய ரிஸ்கிலே விஸ்தீர்ணம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவனுடைய வாழ்நாள் பிற்படுத்தப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ, அவர் குடும்பத்தை சேர்ந்து நடக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாருக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கில் விஸ்தீர்ணம் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் குடும்பத்தை சேர்ந்து நடக்கட்டும். யார் இந்த குடும்பத்தை துண்டித்து நடக்கின்றார்களோ, இனபந்துக்களோடு கோபதாபத்தோடு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கிலே விஸ்தீர்ணத்தை ஏற்படுத்த மாட்டான் என்பது இந்த ஹதீஸினூடா விளங்கக்கூடிய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இனபந்துக்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த இனபந்துக்களை நாங்கள் துண்டித்து நடந்த நிலையிலே நாங்கள் சுவனம் செல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சுவனத்தை ஹராமாக்கி இருக்கிறான். யார் குடும்பத்தை துண்டித்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக்கி விட்டான். அவர்கள் சுவனம் செல்ல மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அர் ரஹீம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இனபந்து என்ற அந்த உறவு இருக்கின்றது, அது சொல்கின்றது அல்லாஹ் மன் வஸலகி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மன் வஸலகி வஸலஹுல்லாஹ் வஸல்துஹு. யார் உன்னை சேர்ந்து நடக்கின்றார்களோ, இனபந்துக்களை சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களோடு நான் சேர்ந்து நடப்பேன். யார் உன்னை துண்டித்து நடக்கின்றார்களோ அவர்களோடு நானும் துண்டித்து நடப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக ஹதீஸ் குதிசியிலே நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இனபந்துக்களை சேர்ந்து நடப்பது மூலமாக பரக்கத் செய்கிறான். இப்பொழுது ஒரு கேள்வி வரலாம், ஒரு மனிதனுடைய அஜல் கூட்டப்படுமா? இந்த குடும்பத்தை சேர்ந்து நடப்பது மூலமாக அல்லாஹ் தஆலா இவனுடைய வாழ்க்கையை கூட்டுவானா என்ற ஒரு கேள்வி வருவதை பார்க்கலாம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான், ஒரு மனிதனுடைய அஜல் வந்துவிட்டால் அவர்கள் ஒருபோதும் அவர்கள் பிற்படுத்தப்படவோ முற்படுத்தப்படவோ மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படி இந்த குடும்பத்தை சேர்ந்து நடப்பது மூலமாக அவருடைய வாழ்நாள் நீடிக்கப்படும் என்ற ஒரு கேள்வி வரலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விடயங்களை ஒரு மனிதனுடைய துஆவின் மூலமாக மாற்றுகிறான். அதே போல ஒரு மனிதனுடைய சில அமல்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா எழுதிய எழுத்துக்களையே மாற்ற முடியும். எனவே ஒரு மனிதன் துஆ கேட்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா சில விடயங்களை கலா கதிரிலே மாற்றுவது போன்று அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய அஜலை கூட இந்த குடும்பத்தை சேர்ந்து நடப்பதன் மூலமாக மாற்றிவிடுவான் என்பதை இந்த ஹதீஸினூடா நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இன்று நாம் குடும்பத்தை எவ்வாறு சேர்ந்து நடக்கின்றோம்? நாம் சேர்ந்து நடக்கக்கூடிய முறை என்ன? எங்களோடு சேர்ந்தால் நாங்க சேருவோம், எங்களை கூப்பிட்டா நாங்க கூப்பிடுவோம், எங்கட வீட்டுக்கு வந்தா நாங்க அவங்களோட வீட்டுக்கு போவோம், அப்படி இல்லாட்டி நாங்க போக மாட்டோம். அதுதான் எங்கட பாலிசி. இது எல்லார்டையும் பாலிசி பொதுவா. ஆனா இஸ்லாம் காட்டி தரக்கூடிய பாலிசி அதல்ல. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எங்களோட சேர்ந்து நடக்காட்டி அவங்களோட நாங்கள் சேர்ந்து நடக்கணும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு காட்டி தருகின்றது. எங்கட லிஸ்ட் எப்படின்னு சொன்னா, எங்களுக்கு யார் கல்யாணத்துக்கு சொன்னோம் அவங்களுக்கு தான் எங்கட வீட்டு கல்யாணத்துக்கு சொல்கிறேன். அப்படி இல்லாட்டி அந்த லிஸ்ட்ல இருந்து நாங்கள் வெட்டிடுவோம். இதுதான் பொதுவாக நடைமுறை. ஆனால் அல்லாஹ் தஆலாவை முதன்மைப்படுத்தி யார் குடும்பத்தை சேர்ந்து நடக்கின்றார்களோ அவர்கள் பிரதியுபகாரமாக செய்யக்கூடியவர்கள் அல்லர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸல் வாசிலு பில் முகாஃபி, பிரதியுபகாரமாக குடும்பத்தை சேர்ந்து நடக்கக்கூடியவன் உண்மையான குடும்பத்தை சேர்ந்து நடக்கக்கூடியவன் அல்ல. அவன் வந்தா தான் நான் வருவேன் போவேன், அவன் எனக்கு என்னை அழைத்தா தான் அவன்
அழைப்பேன் என்று இருப்பது உண்மையான முறையிலே குடும்பத்தை சேர்ந்து நடப்பதல்ல. லாக்கின்னல் வாசில இதா குதிஅத் ரஹிமுஹு வஸலஹா. யார் உண்மையான அந்த குடும்பத்தை சேர்ந்து நடக்கக்கூடியவன் யார் என்றால், அவனுடைய உறவு துண்டிக்கப்பட்டாலும் யாராவது துண்டித்து நடந்தாலும் அவனோடு இவன் சேர்ந்து நடப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவாயிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய குடும்பம் இருக்கிறார்கள், சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு நான் சேர்ந்து நடக்கிறேன். ஆனா அவங்க என்னை துண்டிச்சு நடக்கிறாங்க. நான் அவங்களோட நல்ல முறையில் நடக்கிறேன், ஆனா என்னோடு அவங்க தீய முறையில் நடக்கிறாங்க. நான் அவர்களுடைய விடயத்தில் பொறுமையோடு நடக்கிறேன். அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் நான் விட்டு கொடுக்கிறேன், நான் பொறுமை செய்கிறேன். ஆனா ஏண்ட விஷயத்தில் அவங்க பொறுமை செய்யாம நடக்கிறாங்க. எங்கட விஷயம் என்று வரக்கூடிய அவங்க துண்டித்து நடக்கிறாங்க, ஆனா அவங்கட விஷயத்துல நான் சேர்ந்து நடக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ்விடத்துல சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஇன் குன்த கமா குல்த, நீங்க சொல்வது போலயே நீங்க இருந்தால் ஃபக்கஅன்னக துஸிஃபுமுல் மல்ல, அதாவது நீங்க அவர்களுடைய முகத்துல சுடு சாம்பல வீசி அடிப்பது போல. வலா யஸாலு மஅக மினல்லாஹி ஸஹீருன் அலைஹிம், அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மலக்கு இருந்து கொண்டே இருப்பார். மாதும் தாலாதாலிக்க, நீங்க சேர்ந்து நடக்கும் காலமெல்லாம். அவங்க துண்டிக்கக்கூடிய நேரத்திலும் நீங்க சேர்ந்து நடக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு உதவியாக மலக்குகள் இருந்து கொண்டிருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாயிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று குடும்பத்தை சேர்ந்து நடக்கிற விஷயத்தில் நாங்கள் எவ்வளவு தூரம் நடக்கின்றோம், எந்த அளவு குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திப்பது கடமையாக இருக்கின்றது. எங்களோட குடும்பத்தார்கள் நோய்வாய்ப்படும் போது நாங்கள் விசாரிக்க போகிறோமா, அல்லது அவர்களுக்கு தேவையான உதவிகளை சதகாக்களை செய்கிறோமா, அவர்களில் பெரியவர்களை நாங்கள் மதிக்கிறோமா, அவங்களோட சந்தோஷமான விஷயங்களில் நாங்கள் கலந்து கொள்கிறோமா, அவங்களோட துக்கமான காரியங்களில் கலந்து கொள்கிறோமா, அவங்களுடைய விடயங்களை நாங்கள் குறைஞ்ச அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் மூலமாவது நாங்கள் விசாரிக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே குடும்பத்தை சேர்ந்து நடப்பது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த அம்சத்திலே நாங்கள் ஓட்டை விட்டுவிட்டு நாளைய மறுமையிலே நாங்கள் சுவனத்தை ஆதரவு வைக்க முடியாது என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எமது வாழ்க்கையிலே பரக்கத்தும் அபிவிருத்தியும் வர வேண்டும் என்றால் நாம் அந்த குடும்பத்தை சேர்ந்து நடப்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நமது வாழ்க்கையிலே பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தக்கூடிய இன்னும் பல அம்சங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் எமது கொடுக்கல் வாங்கல்லே நாங்கள் உண்மையாக நடப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் பைஆனி பில் கியார், அதாவது இரண்டு கொடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய இரண்டு வியாபாரிகளும் பில் கியார், அவர்களுக்கு சம்மத பொருத்தம் இருக்கின்றது. அந்த வியாபாரத்தை செய்து கொள்வதற்கோ அல்லது அதனை கேன்சல் பண்ணுவதற்கோ அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. மாலம் யதஃபர்ரகா, அவர்கள் அந்த சபையிலிருந்து பிரியாமல் இருக்கும் காலமெல்லாம். ஃபைன் சதகா வபையனா பூரிக லஹுமா ஃபீ பைஹிமா, அவங்க ரெண்டு பேரும் உண்மையை பேசி தெளிவுபடுத்தி தெளிவான முறையிலே அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்றால் அவர்களுடைய வியாபாரத்திலே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கிறான். அவர்கள் பொய் சொல்லி அவர்கள் மறைத்து விட்டால், குறைகளை மறைத்து அவர்கள் ஏமாற்றி கொடுத்தால் முஹிகத் பரக்கத்து பைஹிமா, அவர்கள் இருவருடைய வியாபாரத்தை
வியாபாரத்துடைய பரக்கத்தை அல்லாஹ் தஆலா அழித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது வியாபாரம் நடந்துவிடும். பொய் சொல்வதன் மூலமாக, பொய் சத்தியம் பண்ணுவதன் மூலமாக, ஏமாற்றுவதன் மூலமாக வியாபாரம் நடக்கும். லாட்சியில சல்லி வந்து விழுந்துரும். ஆனா அதில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்த மாட்டான். அதன் மூலமா பல செலவுகளை ஏற்படுத்தி விடுவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பரக்கத் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு உண்மை என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு சொத்தை எடுக்கக்கூடிய நேரத்தில், ஒரு பணத்தை பெறக்கூடிய நேரத்தில் நாங்கள் பேராசையோடு அதை கைப்பற்றக்கூடாது. பேராசையோடு அதாவது நோக்கமாக கொண்டு அதையே ஒரு பேராவலாக கொண்டு அதனை நாங்கள் எடுக்கக்கூடாது. இந்த பணம் என்பது உலகத்திலே பசுமையா அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான், அதை இனிமையானதாக வைத்திருக்கிறான். யாரெல்லாம் இந்த பணங்களை பெறும்போது, அதாவது சகாவத்துன் நப்ஸ், அதாவது கொடுக்கக்கூடிய மனப்பான்கோட, நல்ல தாராளமான தன்மையோட அந்த பணங்களை சொத்துக்களை பெறுகிறார்களோ அல்லாஹ் தஆலா அதிலே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கிறான். யார் அதாவது பேராசையோடு யார் இதனை கைப்பற்றுகிறார்களோ லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்ய மாட்டான். யாரெல்லாம் சாப்பிட்டு அவர்கள் பசியாற மாட்டார்களோ அதுபோன்றுதான் அவனுடைய நிலைமை இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எமது வாழ்க்கையிலே எமது எல்லா விடயங்களிலும் பரக்கத்தும் அபிவிருத்தியும் வர வேண்டும் என்றால், அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தும் நிஅமத்தும் நிறைய வேண்டும் என்றால் நாங்கள் உண்மையாளர்களாக நடக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக நாங்கள் மாற வேண்டும். யாம் எப்பொழுது பாவங்களிலே ஈடுபடுகிறோமோ, எப்பொழுது அல்லாஹ்வுக்கு மாற்றமான அம்சங்களிலே ஈடுபடுகிறோமோ அப்பொழுது எமது வாழ்க்கையிலே பரக்கத் இல்லாமல் போய்விடும், சந்தோஷம் இல்லாமல் போய்விடும், சுபீட்சம் இல்லாமல் போய்விடும். வீட்டிலே பணம் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் போய்விடும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எமக்கு அபிவிருத்தியை கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான காரணி அல்லாஹ்வுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்பது. எமக்கு பரக்கத்தற்ற முழுமைத்தனத்தை கொண்டு வருவதற்குரிய காரணிகளிலே மிக முக்கியமானது அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து நாங்கள் பாவங்களில் ஈடுபடுவது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை நாம் செய்து சுவனத்தை அடைவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா வாழ்க்கையிலே அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டுமென்றால் இன்னும் பல அம்சங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். அதிலே மிக முக்கியமான ஒன்று, நாம் வீட்டு வாசலுக்கு செல்லும்போது பிஸ்மியோடு வீட்டிலே நுழைவது, உணவை சாப்பிடும்போது பிஸ்மி சொல்லி சாப்பிடுவது, சாப்பிட்டு முடிந்ததுக்கு பின்னால் அந்த பிளேட்களை வலித்து சாப்பிடுவது, விரல்களை சூப்பிக்கொள்வது, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பரக்கத்துக்காக, அதாவது பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய காரணிகளாக சொன்ன அம்சங்களாக இருக்கின்றன. யாரெல்லாம் வீட்டுக்கு நுழையக்கூடிய நேரத்திலே பிஸ்மி இல்லாமல் நுழைகிறார்களோ அப்பொழுது ஷைத்தான் அவர்களோடு நுழைகிறான். யாரெல்லாம் சாப்பிடும்போது பிஸ்மி இல்லாமல் சாப்பிடுகிறார்களோ அவர்களோடு சேர்ந்து ஷைத்தான் சாப்பிடுகிறான். எப்பொழுது ஷைத்தான் எங்களோடு சேர்கிறானோ அப்பொழுது அது பரக்கத்தற்றதாக மாறிவிடும்.
அதிலே நிம்மதி கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது, அந்த உணவின் மூலமா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்க மாட்டாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே ஷைத்தான் அவனுடைய பட்டாளத்துக்கு சொல்கிறான், யார் பிஸ்மி இல்லாமல் வீட்டுக்கு நுழைகிறார்களோ, யார் பிஸ்மி இல்லாமல் உணவை சாப்பிடுகிறார்களோ, உங்களுக்கு இங்கே தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டது, உங்களுக்கு இங்கே சாப்பிடுவதற்கு உணவு கிடைத்து விட்டது என்று அவன் சந்தோஷப்படுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எப்பொழுது ஷைத்தான் எங்களோடு சேர்கிறானோ அது எங்களுக்கு வரக்கூடிய பரக்கத்தை தடுத்துவிடும். எப்பொழுது மலக்குகள் வானவர்கள் எங்களோடு சேருவார்களோ, எங்களுடைய வீடுகளிலே வானவர்கள் வருவார்களோ, அப்பொழுது எமது வீடுகள் பரக்கத்து நிறைந்ததாக மாறிவிடும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் குர்ஆன் அதிகமாக ஓதுங்க. குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகள், அதே போன்று குர்ஆன் சூரத்துல் பக்ரா ஓதப்படக்கூடிய வீடுகளிலிருந்து ஷைத்தான் ஓடிவிடுகிறான். எனவே குர்ஆன் ரஹ்மத்து, குர்ஆன் பரக்கத்து, குர்ஆன் எங்களுக்கு அருளை கொண்டு வரக்கூடியது, நிஅமத்தை கொண்டு வரக்கூடியது, சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியது. எனவே குர்ஆனை ஓத 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 எங்களுடைய வீடுகள் பரக்கத்துள்ளதாக சந்தோஷமானதாக மாறும். எப்பொழுது குர்ஆன் ஓதப்படவில்லையோ, திக்ர்கள் ஓதப்படவில்லையோ, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்படவில்லையோ, அந்த வீடுகள் பரக்கத்தற்ற முழுமையான வீடுகளாக மாறிவிடும். அங்கே கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனை, பிள்ளை குட்டிகளுக்கு இடையிலே பிரச்சனை, எவ்வளவு கொண்டு வந்தாலும் போதாது என்ற நிலைமைகள் எல்லாம் வருவதற்கான மிக முக்கியமான காரணிகள் நாங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணிப்பதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோழே, இப்படியாக எங்களை விட்டும் பரக்கத்தை நீக்கக்கூடிய இன்னும் பல அம்சங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி வழிகாட்டி இருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோழே, நபி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத். அல்லாஹ் தஆலா வட்டியை அளிக்கின்றான், அதே போன்று சதகாவை அல்லாஹ் வளர்க்கிறான். எனவே சதகா கொடுக்க கொடுக்க எங்கட பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும். எப்பொழுது இந்த வட்டியிலே கை வைக்கின்றோமோ அங்கே தரித்திரியம், முழுமைத்தனம் வளரும் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே நமது வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையாகும், அவனுடைய அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழிகள் இருக்கின்றனவோ அந்த வழிகளை செய்யக்கூடிய நல்லடியார்களாகும் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்மை பெற்றோர்களுடைய பாவங்கள், எங்களுடைய உஸ்தாமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே யாரெல்லாம் இந்த இன்னல்களுக்கு உட்பட்டு கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு விடிவை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இலங்கையிலும் அதே போன்று வெளிநாடுகளிலும் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு விடிவையும் நிம்மதியும் கொடுத்துவாயாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம்.